எனக்கு இந்த வீடியோ நம்ம என்றைக்கும் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கிராணி 1 மல்டிப்ளேயர் தான் பார்க்க போகிறோம். அதுவும் இந்த வாட்டி நான் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூஸ் நாய்ஸ் டு டிவர்ட் ஹியர் அட்டென்ஷனா. ஆனால் இது வந்து ஒரு மல்டிப்ளேயர் கேம் தான். ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து கூட்டிகிட்டு வரல. அதேமாதிரியே இதில் வந்து லாவா மூட்லாம் கூட இருக்குது. அதை வந்து நம்ம வந்து வேறு ஒரு கேம் பிளேயில் பார்த்துக்கலாம். இது வந்து என்ன மெசேஜ் போர்டு, இதில் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னும் டைட்டில் ஓகே. இப்போ தான் வந்து டே 1 போடுறானுங்க. ஏன்டா இவ்வளோ லேட்டு? ஓகே, டக்குன்னு ஏந்துடுறான். ஃபஸ்ட்டு எஸ்கேப் பண்ணணும் நம்ம. எனக்கு வந்து டோர் எஸ்கேப் தான், அதுவும் ஈஸி மூடுன்றதுனால அந்த கிளை ஒன்றும் பெரிய பிரச்சனையே இருக்காது தான். சரி, இப்போ போயிட்டு இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். இதில் ஒன்றும் இல்லை. வெப்பனிக்கு கிடச்சிருச்சு. எடுத்த உடனே வெப்பனிக்கு கிடச்சிருச்சு. அவ்வளோதான், அந்த கிளவி கதை முடிஞ்சு போயிடுச்சு. அதை வந்து ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். அதுக்கப்புறமா இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், அந்த ஸ்க்ரூ ட்ரைவருக்கும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே போடுவோம். இருறாத. ஓகே, இதை ஊசி எடுத்தாச்சு. கேள்வி வா டக்குன்னு வா வரோம் தான் நினைக்கிறேன். காலேஜ் சத்தம் கேட்குது. அது இப்போ வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நடுலே நின்றாதில்ல இது. ஓகே, இது வர்ற மாதிரியே தெரில. கதவு ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. இப்போ தான் கதவு ஓப்பன் பண்ணுற சத்தம் வந்து கேட்டுச்சு. அது வந்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒரு வேளை டர்னிங்கில் அடி வாங்கிட்டா என்ன பண்ணுறது? வருதா இல்லையா? இவ்வளோ டைம் ஆகுது. சரி, தைரியமாக போவோம். கேவி என்ன பண்ணுறீங்க? ஓகே, நம்ம சுடுறா அவ்வளோதான். சுட்டாச்சு. ஓகே, ஊசிடுறா. கிராணி வந்து ஒரு 2 நிமிஷம் செத்துருக்குன்னு நினைக்கிறேன். 120 செகண்ட்ஸ். 2 நிமிஷம் செத்து போயிடுச்சு. ஃபோட்டோ வேறு உழுது. ஓகே, இப்போ வந்து ஷூட் பண்ணலாம். எஸ், இப்போ வந்து இந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற அந்த ஒரு இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஒரு டக்குன்னு போய் என்ன இருக்குதுன்னு பாடுறேன். ஓகே, அப்படியே இதை தட்டி விட்டு ஸ்ட்ரைட்டாக அப்படியே போய் இங்கே வந்து இது என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். டக்குன்னு இந்த 2 ஸ்க்ரூவும் ஏறா. ஓகே, இப்போ உள்ளே வந்து கார்க்கு கிடச்சிருக்கு. காருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஹேமர் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த பேர்டு சீடு, அது ஒன்றா டோர் எஸ்கேப்புக்கு தேவையான அந்த மாஸ்டர் கீ இதெல்லாம் இருக்க சான்ஸ் இருக்குது. ஓகே, பேர்டு சீடு தான் கிடச்சிருக்கு. இந்த பேர்டு சீடு அங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே, போட டக்குன்னு போடா. அந்த கிளவியும் கில் பண்ணியாச்சு. நடுவில் வந்து அந்த கிளவியும் தொல்லையும் இல்லைன்றதுனால நிம்மதியாகவே வந்து சுற்றலாம். இங்கே ஓப்பன் பண்ணுற டக்குனு. இது என்ன ஏஞ்சலினாவோட ஃபேஸு இப்போ படம் எடுத்து வச்சுருக்கானுங்க. ஓகே, போட்டு விட்டு எஸ் மாஸ்டர் கீ தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பொருள் வந்து கிடச்சிருச்சு. அதேமாரி மெயினான பொருளும் கூட மாஸ்டர் கீ. இதில் எல்லா பொருளும் மெயினான பொருள் தான். இதுவும் அதேமாரி மெயினான பொருட்கள் ஒன்று தான். ஓகே, இதை வந்து இந்த மெயின் டோர்கிட்டே ஃபஸ்ட்டு போட்டுடலாம். இதெல்லாம் ஊசி பண்ணுறது. ஓகே, மெயின் டோர்கிட்ட போட்டாச்சு. கட்டிங் போய்டு கண்டுபிடிக்கணுமே. ஃபஸ்ட்டு நம்ம வந்து இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, செயின் கட்டர் கிடச்சிச்சு. கட்டிங் பிளேயர்னால செயின் கட்டரை வச்சு இந்த ஒயர்லாம் கட் பண்ணிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கட் பண்ணுறா டக்குன்னு கட் பண்ணுறா. கட் பண்ணியாச்சு. இப்போ அப்படியே இங்கே வந்து இங்கே உள்ள இந்த ஒயரையும் கட் பண்ணிடலாம். அவ்வளோதான், கட் பண்ணியாச்சு. இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ வேறு என்ன ஹேமர் தான் இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷவருக்கு வந்து போகிறதுக்காக இந்த புக் எடுக்கணும். ஃபஸ்ட்டு அந்த புக்கு எடுத்து அந்த ஏஞ்சின் இருக்கிற இடத்துல வைக்கணும். அப்போ வந்து இந்த ஸ்பைடர் கீ கிடைக்கும். போட டக்குன்னு போயிட்டு எனக்கு தெரிஞ்சு நேரத்துக்கு கிளவி வந்துருக்கோம் தான் நினைக்கிறேன். ஆமாம் கைஸ், எனக்கு தெரிஞ்சு ரீஸ்பான் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கிளவி எங்கே தான் போச்சுன்னு தெரியலையே. ஓகே, இது தட்டி விடுவோம். கண்டிப்பாக அந்த சத்தம் கேட்டு அந்த கிளவி வரும். கீழே இருந்து வருது. வாக்கவி அப்படியே வா. ஓகே, அந்த கிளவி கொஞ்சம் கிட்ட வந்த உடனே குதிச்சிடலாம். அவ்வளோதான், குதிச்சாச்சு. வந்து இந்த ஷார்ட் கன்னை ரெடி பண்ணுங்க. ஷார்ட் கன் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் கன்னோட பார்ட்டிங்க தான் இருக்கும்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்ப்போம். எஸ், இங்கே ஒரு பார்ட் இருக்குது. அப்போ இங்கே இந்த பார்ட் இருக்குன்னா இன்னொரு பார்ட் வந்து கார் இருக்கிற பேஸில் ஒரு பார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம கார் இருக்கிற பேஸில் ஒரு பார்ட் இருக்கும். அதுக்கு முன்னாடி இங்கே சத்தத்தை போட்டு அந்த கிளவி இந்த பக்கம் வர வைப்போம். எங்கே போச்சு அவன்? இப்போ தூக்கி போட்டது எங்கே போச்சு? இங்கே ஒன்று கிடக்குதா? போகிறா சத்தத்தை. ஓகே, சத்தம் போட்டாச்சு. அந்த கிளவி வந்து இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கும். இந்த டைமில் வந்து சத்தமே போடாமல் அங்கே போயிட்டு வச்சிடணும். கால் சத்தம். ஓகே, அந்த கிளவியுமே அந்த சத்தத்தை கேட்டு ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். போயிடாத. ஓகே, இதை வச்சாச்சு. இப்போ வந்து இதில் என்ன இருக்குது?
எஸ், இதுலேயே ஷார்ட் கனோட பார்ட் ஒன்று இருக்குது. இன்னும் ஒரே ஒரு பார்ட், அந்த பெரிய பார்ட் மட்டும் கிடச்சாச்சுன்னா ஷார்ட் கன் வந்து மேக் பண்ணி எது நிற்கிற ஏதோ மின்னுது. ஓ, கார்கியா. ஓகே, வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு 3வது பார்ட் எங்கே இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இங்கே சத்தத்தை போட்டு அந்த கிளவி இந்த பக்கம் வர வைப்போம். வந்திருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த பக்கம். ஓகே, காலடி சத்தம் இந்த சைடு தான் கேட்குற மாதிரி இருக்குது. அது இந்த சைடு தான் வந்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இவங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே போவோம். திருப்பி தட்டி விட்ரு. குடினா 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 டே. ஓகே, குடிச்சிட்டான். இந்த கிளவி வருதா? ஓகே, அது கண்டிப்பாக அந்த சத்தம் கேட்டு வந்துக்கிட்டு இருக்கும் அந்த பக்கம் தான். தைரியமாக போவோம். இன்னும் இங்கே ட்ராப்லாம் பிடிச்சிருக்கு. ட்ராப்பில் குதிக்காமல் எப்படியோ வந்தாச்சு. ஓகே, இங்கே வந்து செக் பண்ணவே இல்லை. இங்கே அந்த டெடியும் இருக்கும். எஸ், இங்கே தான் இருக்குது. நான் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக ஷார்ட் கன்னோட பார்ட்ஸ்லாம் அந்தந்த இடங்களில், அதாவது நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண இடங்களில் தான் அது இருக்குது. இங்கே இப்போ சத்தம். ஓகே, சத்தம் வந்துடுச்சு. ஸோ கண்டிப்பாக அந்த கிராணியமாக அந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம். ட்ராப் போட்டு போதும் அதுக்குள்ளே. ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு இந்த ஒரு பார்ட்டை வச்சு ஷார்ட் கன்னை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான், ஷார்ட் கன் ரெடி ஆகிடுச்சு. ஏறுற ஆமோ எடுத்துகிட்டு இப்படி போடு. நான் சத்தமே வரல. இங்கே ஒரு சத்தத்தை கிரியேட் பண்ணுவோம். அவ்வளோதான். இப்போ அந்த கிளவி இந்த சத்தம் கேட்டு இங்கே வந்துக்கிட்டு இருக்கோம். கரெக்டாக அது வரையும் சுட்டு தள்ளி அது கதையை முடிச்சிடுறோம். வா கை வா, டக்குன்னு வா. எனக்கு நிறைய வேலைலாம் இருக்குது. அவ்வளோதான், வர்ற வழி அது கதையை முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வந்து ஷவருக்கு தான் இப்போ வந்து போக போகிறேன். அதனால் இந்த கன்னோட இந்த ஒரு ஆமோ எடுத்து இங்கே போட்டு வைப்போம். ஓகே, இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்ட்டு அந்த ஸ்பைடர் கீயை எடுத்து இந்த ஒரு ஓப்பன் பண்ணோம். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை கொண்டு போய் அங்கே போனேன். அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் ஷவரில் ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி ஒரு இடம் இருக்கும்ல, அந்த இடத்துக்கு போய்ட்டு அங்கே என்ன இருக்கணும் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு டோர் எஸ்கேப்புக்கு முக்கியமான பொருள் அங்கே கண்டிப்பாக கிடைக்கும். இது வேறு நடுவில் போட்டு கிடக்குது. என் டவுன்னு புனி. ஆஹா, ட்ராப்லையும் மிச்சிட்டேனா? ஓகே, ட்ராப்லையும் போயிடுச்சு. அப்பா, இந்த கிளை வேலை கொடுத்து கிடக்கு. போடுது. என்னது இது? வந்து அந்த கிணறுக்கு சுற்றுறது. அந்த கிணறுலையும் ஏதாவது முக்கியமான பொருள் கிடைக்கும். அதை வந்து இந்த ஷவருக்கு போயிட்டு வந்த பிறகு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பைடர் இப்போ தான் வெளியே வருதா இது? சரி, அப்போ வந்து ஃபஸ்ட்டு அந்த கிணறுல போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, கேமரா எறா. ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக போய்ட்டு அந்த கிணறுல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கிணறுல வந்து இந்த ஒரு ஹேமர், எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ப்ரெசெட்டுக்கு வந்து ஹேமர் தான் அங்கே இருக்கும். அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுறாரு. அதான் இப்போ வந்து ரொட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஹேமர் தான் இருக்கும். கைஸ், ஹேமர் தான் இருக்கும். சீக்கிரம். எஸ், நான் எதிர்பார்த்த மாரி ஹேமர் தான் இருக்குது. ஓகே, எடுடா. ஓகே, அந்த ஒரு ஏஞ்சல் எல்லாமே ஸ்பைடர் கீயுமே போட்டுருச்சு. ஃபஸ்ட்டு போயிட்டு இந்த பிளாங்கை வந்து உடச்சி விட்ருவோம். மெயின் டோருக்குள்ள பிளாங்கை. இந்த கிளவி வந்து ரீஸ்பான். ஓகே, அந்த கிளவி இன்னும் ரீஸ்பான் ஆகலை. உடற பிளாங்க். ஆஹா, இந்த கிளவி வந்து மறைஞ்சிருச்சு. அப்போ ரீஸ்பான் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இங்கே தானே கண்ணுறா. ஓகே, இந்த சத்தத்தை கேட்டு அந்த கிளவி கண்டிப்பாக இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோம். வந்த உடனே அப்படியே சுட்டு தள்ளிட்டு ஃபாஸ்ட்டாக ஷவருக்கு போய் ஆகணும். துணி தெரிஞ்சு ஃப்ளோர் தான் அப்படி ஒரு மாதிரி மின்ற மாரி தெரியுது போல். ஆமாம், ஃப்ளோர் தான் மின்ற மாரி தெரியுது. டக்குன்னு வாக்கே சீக்கிரம் வா. எனக்கு நிறைய ஒர்க்லாம் வேறு இருக்குது. நடுலேயே நின்றுச்சானே, பேசாமல் போகலாமா? வந்துருச்சு. கிளவி வந்துருச்சு. கொஞ்சம் அவசரப்பட்டுருந்தா இந்நேரத்துக்கு கதை முடிஞ்சிருக்கோம். ஓகே, இந்த கன்னை இங்கேயே தூக்கி போட்டு போவோம். ஃபாஸ்ட்டாக போயிட்டு அந்த ஷவருக்குள்ளே போயிட்டு அங்கே வேறு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். சீக்கிரமாக வர ஃபாஸ்ட்டாக போகிறேன். ஓகே, எஸ், இங்கே தான் இந்த ஸ்பைடர் கீ இருக்குது. இந்த ஸ்பைடர் கீ எடுத்துகிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக ஷவருக்குள்ளே கிளம்புவோம்.
ஓகே அதே மாதிரி இந்த நெக்ஸ்ட்டு வந்து என்ன கேம் ப்ளே போடலான்றதையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா இந்த நெக்ஸ்ட்டு இந்த கிராணி 2 மல்டிப்ளேயர்லாம் நான் போடலான் இருக்கேன். அதெல்லாம் போடலாமா, எந்த மூடில் போடலாம், இல்லை இந்த கிராணி 1 கேமே ரியல் கேம்லாம் போடலாமான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். விரெஞ்ச் இருக்குது, விரெஞ்ச் ஆனால் எனக்கு தேவையில்லையே. நான் வந்து டோர் எஸ்கேப் தான் பண்ண போகிறேன். ஓகே இப்போ ஸ்ட்ரீட்டா அப்படியே போவோம். ஒரே சாப்பிட்றேன். ஓகே ஆமாம் ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வர மாட்டேனே. ஆமாங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வேறு எடுத்துகிட்டு வர மாட்டேன். இந்த கிளவியை கில் பண்ணிட்டு வர ஒரு வேகத்தை வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வர மாட்டேன். பட் பரவாயில்ல, ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதை எடுப்போம். ஒரு வேகத்தில் இந்த ஸ்க்ரூ ட்ரைவரையும் மாட்டேன். நடந்து போகிறோம். ஓகே அப்படியே குஞ்சி ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஆனால் இந்த நம்பர் வேறு நான் பார்க்க மாட்டேனே. ஆஹா இது வேறு பார்க்க மாட்டேன். ஆகா மாட்டிக்கிட்டேன் சே மாட்டிக்கிட்டேன் கைஸ். ஏஞ்சில் நான் வந்து என்னை வந்து ஏமாத்திருச்சு. பின்னாடி இருந்து வந்து தாக்கி வந்து ஒரு சே ஏஞ்சி நான் பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை கைஸ். டக்குன்னு சத்தம் ஓட்டோடனே பேக் எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து அட்டாக் பண்ணிச்சு. பட் பரவாயில்ல, இந்த டைம் அந்த ஏஞ்சி நான் எப்படியாவது இது பண்ணி போயாகணும். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு நம்பரை வந்து பார்க்கணும் கைஸ். நம்பர் வந்து முதல்ல பார்க்கணும். நம்பர் வேறு எங்கே வச்சுருப்பானுங்கன்னு தெரில. ஆனால் வெளியில் இல்லை. ஆகா ஊசி வேறு அங்கே இருக்குது. சரி நம்ம பாட்டுக்கு போவோம். போயிட்டு ஃபஸ்ட்டு இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு முதல்ல செக் பண்ணணும். அந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும். மோஸ்ட்லி நம்பர் வந்து எங்கே இருக்கும், இந்த இடத்துக்கிட்ட இங்கே இருக்கும். இங்கே இல்லைன்னா கூட ஏதோ இங்கே இருக்கும். இங்கேயும் இல்லையே. அதுக்குள்ளே வந்து அந்த காகில் தான் இருக்குது, அது தேவையில்லை. இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு தெரியலையே. சரி இது வேறு ஷவர்லேயும் நம்பர் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இப்போ ஏதோ சத்திங்கிடுச்சு. ஓகே இங்கே வந்து ஷார்ட் கன் இருக்குது, இது எடுத்துப்போம். இந்த ஷார்ட் கன் எடுத்து இந்த கிளவியை முதல்ல கில் பண்ணோம் கைஸ். முன்னாடி இங்கே ஒரு சத்தத்தை போடுவோம். கிளவி இந்த பக்கம், அந்த கிளவி இந்த பக்கம் வந்துக்கிட்டு இருக்கோன்னு நினைக்கிறேன். ஓகே வருது, இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் வந்துடுச்சு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த ஆமோ ஃபில் பண்ணி அந்த கிளவியை கில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொறுமையாக நிதானமாக அந்த ஒரு நம்பர் எங்கே இருக்குதுன்னு தேடலாம். இந்த நம்பர் எங்கே இருக்குதுன்னு தெரியல. வர கிளவி வேறு மொழியெலாம் பேச ஆரம்பிச்சிச்சு. இப்போ இங்கே ஒரு சத்தத்தை போடுவோம். ஓகே தட்டி விட்டு சத்தம் போடுவோம். என்ன சத்தமே வர ஷார்ட் கண்ணி கீழே போட்டு சத்தம் போடுவோம். சரிவா எனக்கு நிறைய ஒர்க்லாம் வேறு இருக்குது. இந்த ஷவரில் வந்து ஏஞ்சி நான் வந்து நடந்து போகிற சத்தம் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. எனக்கு வால்யூம் அதிகமாக வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். கிளவி நடந்து வர சத்தமும் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு அது கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே சீக்கிரம் ஓகே உங்களுக்கு வெயிட் பண்ணுற அளவுக்குலாம் எனக்கு இப்போ டைம் இல்லை. நான் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக போயிட்டு அதை ஓப்பன் பண்ணணும். கிளவி வர மாதிரி தான் சத்தம் கேட்குது. ஆனால் ஈஸி முடின்றதுனால சீக்கிரம் வரவே மாட்டேங்குது. என்ன பண்ணுறது, இது வருதா இல்லையானே தெரியலையே. ஒரு வேளை நடுவில் நின்றுச்சா என்ன? போகிறா ஷார்ட் கண்ணை திருப்பி போகிறா. எப்பயாவது வருதான்னு பார்ப்போம். ஓகே இப்போ நடந்து வர சத்தம் வந்து இன்னும் கொஞ்சம் கேட்குது. கிட்ட வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். இது வர்றதுக்கு இவ்வளோ லேட் பண்ணுது. கிராணியை வந்துருச்சு, அதையும் நான் வந்து கில் பண்ணிட்டேன். நவுண்டு போக்கிறேன், நவுண்டு போ. இது வேறு குறுக்கான வந்து படுத்து கிடந்துக்கிட்டு. ஓகே இப்போ வந்து இந்த ஆமோ ஃபில் பண்ணி அப்படியே அந்த ஒரு கார் இருக்கிற இடத்துல போடுவோம். ஏன்னா கண்டிப்பாக நான் வந்து போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த நம்பர் தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இது வேற கண்ட இடத்துலையும் ட்ராப் போட்டுக்குது. சரி இப்போ போடுறாத. இங்கே எங்கேயா நம்பர் இருக்குமா? ஓகே இங்கே நம்பர் இல்லை.
ஒவ்வொரு இடமா செக் பண்ண ஆரம்பிப்போம். மோஸ்ட்லி நம்பர் எங்கே இருக்கும், வெளியில் இருக்கும். வெளியில் நான் ஒழுங்காக பார்த்தனானே எனக்கு ஞாபகம் இல்லை. வர வர ஞாபகம் மறதி கொஞ்சம் அதிகமாகிட்டு தான் இருக்குது போல். போடா போடா. இங்கே வெளியில் நம்பர் இல்லை, வெளியில் நம்பர் இல்லை. இங்கே இல்லைன்னா இப்போ அந்த நம்பர் எங்கே தான் இருக்கும்? அந்த நம்பர் எங்கே இருக்குன்னே தெரியலையே. இந்த மாதிரி இந்த ஒரு இதுக்குள்ளே இருக்கும். இங்கேயும் இல்லை. இங்கே இருக்கு நம்பர் எங்கே போச்சுன்னே தெரியலையே. நம்ம ஒரு வேளை இதுக்குள்ளே ஒட்டி வச்சுருக்கானுங்களோ? வச்சாலும் வச்சுருப்பானுங்க. ஃபஸ்ட்டு அந்த ஒரு அது என்ன இதுக்கு வந்து சிப்பு மாரி ஒன்று போகணும். அந்த சிப்பு எங்கே இருக்குன்னு தெரியலையே. ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கண்ட இடத்துக்கு தூக்கி போடுறாங்க. போட்டாலும் ஓகே. இங்கே நம்பர் இருக்குமா? இங்கே இப்போ அந்த நம்பர் எங்கே தான் போச்சு? சரி, பேசாமல் ஷவருக்கு போயிட்டு நம்ம வந்து செத்தாலும் பரவாயில்லன்ட்டு அதை ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி எடுப்போம். வீடாவில் போகலாம். தப்பாக மட்டும் போயிடுச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைஃப் வந்து போயிடும். அதேமாதிரி இந்த ஏஞ்சிலாம் கேள்வி வேறு எங்கே இருக்குன்னு வேறு தரல. இங்கேயும் நம்பர் இல்லை. நினைக்காத. ஓகே, ஏஞ்சி நான் வந்து அங்கேருந்து ஓடி வந்துக்கிட்டு இருக்கேன். வா வா அப்படிதான் வா வா அப்படியே வா அப்படியே வா. கமன் 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 கமன். அதான் வந்துச்சு ஓடுறா. இது என்னது ஆடி மாரி இது வருது. நேரம் கட்ட நேரத்தில் தான் இதெல்லாம் போடுவீங்களாடா? ஓகே, டாட்டா கேவி, டாட்டா 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 டாட்டா. ஓகே, இங்கே தான் வந்து தப்பாக மட்டும் எடுத்துட்டோம். இன்னொரு லைஃப் வந்து போயிடும். அதே 2வது நம்பர் கரெக்டாக இருக்கணும்னு சொல்கிறது தப்பாக போயிடுச்சு. சே, திருப்பியும் ஒரு லைஃப் போச்சு. இப்போ 3வது நாள் ஈஸி மூடில் போய் 3வது நாள் வந்துட்டேங்க. அந்த நம்பர் மட்டும் கிடச்சிருந்தா எனக்கு இந்த ஒரு பிரச்சனையும் வந்திருக்காது. பரவாயில்ல, இன்னும் ஒரு 2 நாள் இருக்குது. அந்த 2 நாளுக்குள்ளே எப்படியா எஸ்கேப் பண்ணிடுவோம். ஓகே, டக்கு டக்குன்னு போடா. ஒரு நிமிஷம், இதுக்குள்ளே எனக்கு ஏதோ இருக்கும். இங்கே நான் அங்கே தேனா, ஆனால் அது இங்கே இருந்திருக்கு. என்ன பண்ணுறது? எர்ரா டக்கு. இன்னைக்கு கேள்வி வேறு யாரையும் சத்தங்க போகுது. கேள்வி எங்கே வருது? ஓகே, தட்டி விட்றாத. கிராணி கீழே இருந்து மேலே வந்துக்கிட்டு இருக்கு. பாப்பா கிராணி இப்படி வா அப்படியா. ஓகே, அது என்னை பார்த்துட்டு இந்த சைடு வந்துக்கிட்டு இருக்கோம். இப்படி வா அப்படியா. அதுதான் இப்போ வந்து ஃபாஸ்ட்டாக இங்கே வந்து இந்த டோர் ஓப்பன் பண்ணி அப்படியே கீழே போயிட்டு அங்கே ஒரு என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஏதாச்சும் நம்பர் போட்டிருக்கீங்களாடா? இங்கேயும் நம்பர் போடல. சரி, நம்பர் ஆமாம் இல்லை கேஸ். இந்த ஞாபகம் மறக்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு கேஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஒரு நம்பர் 2 இப்போ வந்து வெடிஞ்சதையும் மறந்துட்டேன். சே, ஞாபகம் மறதி அதுக்குன்னு இவ்வளோலாம் இருக்கக்கூடாது. இப்போ இந்த ஏஞ்சி நான் கேள்வி வேறு எங்கே இருக்குன்னு தெரியலையே. பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரில. பட் சத்தம் பக்கத்தில் தானே கேட்குது. சத்தம் லெஃப்டில் கேட்குதா ரைட்டில் கேட்குதானே தெரியல. ஓகே, அந்த ஏஜ் என்ன இங்கேயும் இல்லை. இங்கே தான் பக்கத்தில் கேட்டாங்க. என்ன மேலே இருக்கா? இந்த ஏஞ்சி நான் வந்து போய் டக்கு வா 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 லிஃப்ட் வா வா. ஓகே, லிஃப்ட் வந்துடுச்சு. ஓப்பன் பண்ணுறாரு. ஏஞ்சி நான் அந்த பக்கத்துலேருந்து வந்துருக்கு கைஸ். ஓகே, இப்போ மேலே போவோம். வர இந்த ஞாபகம் மாதிரி வந்து ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு கைஸ். ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஓகே, இதை வந்து ஓப்பன் பண்ணுவோம். இதுக்குள்ளே வாட்டர் மிலனா? இந்த வாட்டர் மிலனுக்குள்ளே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த
பேட்லாக்கியா பேட்லாக் இருக்கும் இது நான் மூட முடியாதா டக்குனு போடா அட இதுவே டக்குனு ஓகே இந்த ஒரு வாட்டர்மெலனுக்குள்ளே வந்து ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் அப்படி இல்லைன்னா இந்த ஒரு பேட்லாக்கி இருக்குது நிறையவே சான்ஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரெசெட்டுக்கு பேட்லாக்கி தான் இருக்கும்னு நினைக்கிது நான் அங்கேயும் நின்றுட்டுருக்கு எனக்கு தெரிஞ்சு திரும்பி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன் கேவி திரும்பி வரதா தான் டக்குனு வா டைம்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காத ஓகே அது மேலே போயிடுச்சு நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக போவோம் இதில் மட்டும் பேட்லாக்கி இருந்துச்சுன்னா நான் அந்த ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்துகிட்டு வந்ததே வேஸ்ட்டு அதுக்கு முன்னாடி இந்த ஒரு கன்று 1000 ரூபா கன்று என்ன சத்தியம் இருக்கிறதுக்குள்ள கிராணி பார்த்துடுச்சா நான் கிராணி பார்த்த மாதிரி இல்லையே கிராணி எப்படி என்ன பார்த்துச்சு இப்போ தான் மேலே இருந்து வருது ஓகே வாட்டர்மெலன் உருண்டு போயிட போகுது ஓகே வாட்டர்மெலன் எடுத்தாச்சு இப்போ வந்து இதுக்குள்ளே மட்டும் பேட்லாக்கி இருந்தால் நம்ம எஸ்கேப் பண்ணிடலாங்க அவ்வளோதான் ஓகே ஃபாஸ்ட்டாக போயிட்டு இந்த ஒரு மரம் வெட்டுற மிஷின்கிட்டையும் ஃபாஸ்ட்டாக போவோம் போடா இந்த ஒரு கிராணி 1 கேம் பிளே வந்து நான் வந்து காடு முல்லை போடலான்னு இருக்கேங்க காடு முல்லை போகலாமா வேணாமே சொல்லுங்கள் அதேமாதிரி வேறு என்ன கேமும் போடலான்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு வந்து இந்த நிறைய கேம்ஸ் வந்து ஐடியா இருக்குது ஆனால் ஃபஸ்ட்டு என்ன கேம் போடலான்றது வந்து நானுமே யோசிச்சுட்டு இருக்கேன் நீங்களுமே எந்த கேம் போடலான்னு சொல்லுங்கள் ஓகே அவ்வளோதான் எஸ்கேப் பண்ண போகிறேங்க இதை போட்டுட்டு இதுதான் இது ஒரு மாஸ்டர் கீ எடுத்து அப்படியே இந்த ஒரு டோர் எஸ்கேப் பண்ணு அவ்வளோதான் இந்த டோர் எஸ்கேப்பையும் முடிச்சாச்சு ஆச்சு ஸ்டே என்ன திருப்பி முதல்ல கிராணி என்ன பிடிச்சிருச்சா என்ன இந்த கிராணியுமே இப்போ தான் போடுறாங்க அந்த கிராணியுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அதுக்குள்ளே எஸ்கேப் பண்ணுறானா அப்படின்ட்டு ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை கைஸ் இது வேறு மூஞ்சை கிட்ட காமிச்சிட்ருக்கு